நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்கார்ந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி. முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில. சூடா புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி. மறுபடியும் இப்படி மறுபடியும் சொல்லுது, இப்படி சீக்கிரம். மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மா எல்லாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும் போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15 பஸ், எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கங்க, சத்தமா ரேடியோ போட்டு விட்டுரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, நான் பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்ப நான் இருமுனா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா, நேரா போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சுட்டேனா? நீங்க என் பேச்ச கேட்காம அதை கவனிக்கிறீங்க. என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சு உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஆற்றல் ஹேபிட். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரீடிங்கிறது? நான் சொல்றேன், ஏன் இந்த பெண் அப்படி நின்னா, ஏன் இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார், சொல்கிறேன். 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட்லைன் சரியாக ஃபெயிலாக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது? எங்க அம்மா கிட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாதா உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரா அவங்க மாமி வாசல்ல போய் நிக்குமா. மாமி குடுக்கறத குடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர்
தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்னு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார். 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன். இந்த போனை கொடுங்க. இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல் ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி. அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி.